டெல்லியில் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டும் இதேபோன்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்று பேசினார். அப்போது புத்தாண்டு புது வருடம் பிறந்தவுடன் முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழர்களுடைய தை திருவிழா நாளான பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்கு தற்போது ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? டெல்லியில் நடைபெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறப் போகிறது இந்த பொங்கல் விழா ஆனது. கடந்த ஆண்டும் இதே போல பொங்கல் விழா ஆனது எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல மத்திய அமைச்சர்கள், தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஆளுநர்கள் ஆகியோர் எல்லாம் பங்கேற்றார்கள். அதே போல ஒரு விழா ஆனது வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார். அன்புடையோருக்கு வணக்கம். நிகழும் சோமகிருப வருது 2024ஆம் ஆண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்த பொங்கல் விழாவானது நடைபெறும் என்று அந்த பத்திரிகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் டெல்லியில் அந்த முருகன் இல்லத்தில் இந்த விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பற்றி பேசுவதிலும் தமிழ் மொழியை பற்றி பேசுவதிலும் வழக்கமாக கொண்டிருக்கும் பிரதமர் மோடி 2வது முறையாக இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.